கருணாகரசூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீதநட்டோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா. திவ்ய தேச வைபவம் திருஉறையூர். சென்ற வாரம் முதல் திவ்ய தேசங்களின் விவரணங்களை ஸ்ரீ ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி இயற்றிய திவ்ய தேச வைபவ ஸ்துதி என்கிற ஸ்தோத்திரத்தை கொண்டு அனுபவிக்க ஆரம்பித்தோம். சென்ற வாரம் நாம் பார்த்தது முதல் திவ்ய தேசமான திருவரங்கம் என்பதன் அனுபவத்தை. இன்றைய தினம் இரண்டாவது திவ்ய தேசமான திருஉறையூர், நிச்சுளாபுரி அல்லது நிச்சுளாபுரம் அப்படிங்கிற திவ்ய தேசத்தை பற்றி பார்ப்போம். ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி திவ்ய தேசங்களை பற்றி அழகிய ஸ்லோகங்கள் அமைத்து அவைகளை ஒரு வாய்ப்பாடை போல ஞாபகம் வைத்துக்கொண்டு அதன் மூலம் க்ஷேத்திரத்தின் மகிமையை எல்லாம் சுலபமாக நினைவிலே கொள்ளலாம் அப்படின்னு கிருபை பொழிந்திருக்கிறார். இந்த திருஉறையூர் என்கிற திவ்ய தேசத்துக்கு சுவாமி இயற்றி இருக்கிறது 2 ஸ்லோகங்கள். அதுல முதல் ஸ்லோகத்தை முதலில் பார்க்கலாம். திஷ்டந்தம் நிச்சுளாபுரே கமலயா பார்ஷ்வே சமாசீனயா பஷ்யந்தம் ககுபம் குபேரதயிதம் ஸ்ரீரம்யஜாமாதரம் கல்யாணேன ச கும்பநிருத்தசரிதம் ஸ்ரீசூர்யதீர்த்தேன ச ஸ்ரீகல்யாண விமானமண்டனமமும் தேவை சமை சேவிதம். சுவாமி சொல்லுகிறார், நிச்சுளாபுரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் நின்ற திருக்கோலத்திலே இருக்கிறாராம். திஷ்டந்தம் நிச்சுளாபுரே என்று ஆரம்பிக்கிறார். இவர் பக்கத்துல பிராட்டி வீற்றிருக்கிறாள். அவள் திருநாமம் கமலவல்லி என்பது. கமலயா பார்ஷ்வே சமாசீனயா என்கிறார். இந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறார் அப்படிங்கறத பத்தி அடுத்த வரி. பஷ்யந்தம் ககுபம் குபேரதயிதம் ஸ்ரீரம்யஜாமாதரம். இந்த எம்பெருமான் வடக்கு நோக்கி நிற்கிறாராம். அது எப்படி சொல்றார் சுவாமி? பஷ்யந்தம் குபேரதயிதம் என்கிறார். குபேரனுடைய திக்கானது வடக்கு. அதனால குபேரனுக்கு பிடித்த திக்கை நோக்கி எம்பெருமான் பார்த்து கொண்டிருக்கிறாராம். அத பஷ்யந்தம் குபேர தைத்தம் என்றார். இப்படி வடக்கை நோக்கு பார்த்து கொண்டிருக்கும் எம்பெருமான் கல்பக விருட்சம் போல் வரக்கூடியவர்கள் எல்லோருக்கும் எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பார். இந்த குபேரனுக்கே எல்லாத்தையும் இவருடைய பரமானுகிரகம்தான் கொடுக்கிறது அப்படிங்கறதையும் இந்த இடத்துல சூச்சனையாக வைத்திருக்கிறார் சுவாமி. கல்பக விருட்சம் அப்படிங்கறத ககுபம் அப்படிங்கிற சொல்லினால் சொல்லுகிறார் சுவாமி. பஷ்யந்தம் ககுபம் குபேர தயிதம். இப்படி குபேர திசையில் பார்த்து கொண்டிருக்கும் கல்பக விருட்சமான எம்பெருமானுக்கு என்ன திருநாமம் என்று கேட்டால் ஸ்ரீரம்யஜாமாதரம் என்கிறார் சுவாமி. ரம்யஜாமாதரம் அப்படின்னா அதை தமிழாக்கினா அழகிய மணவாளன் அப்படின்னு வந்துடும். ரம்யமான தோற்றத்தை உடைய மணாளன், பிராட்டிக்கு மணாளனாக இவ்விடத்தில் இருக்கிறார் எம்பெருமான். அதனால ஸ்ரீரம்யஜாமாதரம் என்றார் சுவாமி. இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கும் தீர்த்தங்களை பத்தி சொல்லுகிறார் அடுத்த வரியிலே. கல்யாணேன ச கும்பநிருத்தசரிதம் ஸ்ரீசூர்ய தீர்த்தேன ச. கல்யாணி புஷ்கரணி அப்படிங்கிற தீர்த்தம் இருக்கிறது, சூரிய தீர்த்தம் இருக்கிறது. அதே போல குடமுருட்டி நதி இருக்கிறது. கும்பநிருத்த சரிதம் அப்படிங்கிறது குடமுருட்டி நதியை குறிக்கும். இந்த க்ஷேத்திரத்திலே இருக்கும் விமானம் என்ன அப்படிங்கறத 4வது வரி சொல்லுகிறது. ஸ்ரீ கல்யாண விமானமண்டனமமும் தேவை சமை சேவிதம். எல்லா தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி அழகிய நிலையில் எம்பெருமானும் பிராட்டியும் கல்யாண விமானத்திலே, கல்யாண திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார்கள்.
இவர்கள் இப்படி கல்யாண திருக்கோலத்திலே சேவை சாதிக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அது அடுத்த ஸ்லோகத்தினுடைய முதல் வரியிலே சொல்லுகிறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகம், திருஷ்டம் ஸ்ரீரவிதர்ம சத்ரமஹிதைஹி சக்கரம் பிரயோகோத்சுகம் குர்வந்தம் குலசேகரேண கலிஹ்ருன் நாம்னா ச கீதம் கிரா ஸ்ரீமத் முனீந்திர ஜன்ம மதுர க்ஷேத்ரே பிரசன்னானனம் ஸ்ரீ கல்யாண மகானுரூபவபுஷம் ஸ்ரீதேவதேவம் பஜே. என்ன சொல்லுகிறார் சுவாமின்னு பார்த்தா, இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் வரியில இந்த ஊர்ல எம்பெருமான் யாருக்கெல்லாம் பிரத்யட்சமா இருந்தார்? திருஷ்டம் ஸ்ரீ ரவிதர்ம சத்ரமஹிதைஹி, ரவிதர்மன் அப்படிங்கிற ராஜாவுக்கும் தேவர்கள் அனைவருக்கும், சத்ரமஹிதைஹி அப்படிங்கிறது இவ்விடத்துல 33 தேவர்களையும் குறிக்கும், இவர்களுக்கும் பிரத்யட்சமாக இருந்தார் எம்பெருமான் அப்படின்னு சொல்றான். இது என்ன வரலாறு அப்படின்னு கேட்டா, நாம் போன கதையில பார்த்த தர்மவர்மா என்கிற சோழ சக்கரவர்த்தியினுடைய குலத்தில் ரவிதர்மன் அப்படிங்கிற ராஜாவும் வந்தான். அவன் மிகவும் நல்லாட்சி நடத்தி கொண்டிருந்தான். அவனுடைய ஆட்சி எவ்வளவு சிறப்பா இருந்ததுன்னு கேட்டா, ஒரு கால் ஆதிசேஷன் கூட கொஞ்ச நாழி பூமி பாரத்தை அந்த மன்னனுடைய தோளில இறக்கி வச்சுட்டு ஓய்வெடுக்கலாம் போல சிறப்பாக ஆட்சி நடத்தி வந்தாராம். ஆனால் இவருக்கு ஒரே ஒரு குறை, பிள்ளை பேர் இல்லை அப்படிங்கிறது தான். எம்பெருமான் ரங்கநாதனை குறித்து தபஸ் பண்ணினார் இந்த மகாராஜா. அவருக்கு பிராட்டியே பெண்ணாக அவதரிப்பாள் அப்படிங்கிற வரத்தை கொடுத்தான் எம்பெருமான். அதற்கு ஏத்தா மாதிரி அழகிய தாமரை குளத்திலே ஒரு பெண் பிள்ளை அவருக்கு கிடைத்தது. இந்த பெண் பிள்ளைக்கு கமலவல்லி, வாசலட்சுமி என்று பெயர் வைத்து வளர்த்து கொண்டு வந்தான் மகாராஜா. இவள் சாக்ஷாத் மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியை மணக்க அந்த மணவாளன் வந்தாக வேண்டுமே. அதனால திருவரங்கத்திலிருந்து எம்பெருமான் அழகாக இந்த வாசலட்சுமிக்கு சேவை சாதித்த பொழுது அவள் தன் மனதை இழந்தாள். தந்தையிடத்திலே எம்பெருமானை மணக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தாள். இந்த தந்தையும் ரொம்பவும் சிறப்புடன் எம்பெருமானுக்கும் வாசலட்சுமிக்கும் கல்யாணம் பண்ணி வைத்தார். இவர் நடத்திய இந்த திருக்கல்யாணத்தை பார்க்க 33 தேவர்களும் வந்தார்களாம். இந்த கல்யாணம் நடந்தது தன்னுடைய பெண்ணுக்கும் எம்பெருமானுக்கும் அழகிய திருமண கோலம் இருந்தது, எல்லோரும் சேவிக்க வேண்டும் என்று நினைத்த இந்த ரவிதர்ம ராஜா உறையூர் என்கிற சோழ நாட்டின் பிரதான நகரம் என்பதனால் அங்கேயே கோவில் அமைத்தான். உறையூரிலேயே கோவில் அமைத்தான். எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அழகிய மணவாளன் என்ற திருநாமத்தோடு எம்பெருமானும், கமலவல்லி என்கிற திருநாமத்தோடு பிராட்டியும் இப்பொழுதும் அங்கே சேவை சாதிக்கிறார்கள். இங்க ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு கேட்டா, உற்சவமூர்த்தி தாயாருக்கு உண்டு, ஆனா எம்பெருமான் உற்சவராக தனியா இங்க இல்ல. ஏன்னு கேட்டா, திருவரங்கத்திலேருந்து வந்துதானே எம்பெருமான் இங்கே மணந்து கொண்டான் பிராட்டியை. அதனால அந்த உற்சவர் தான் இந்த ஊருக்கும் உற்சவர். வருஷந்தோறும் பங்குனி பூர திருநாளன்று நம்பெருமாள் இந்த க்ஷேத்திரத்துக்கு எழுந்தருளி இந்த கமலவல்லி தாயாருடன் சேர்த்தி உற்சவம் நடக்கும். அதற்கு பிறகு மறுநாள் திருவரங்கத்திலே பிரணய கலக உற்சவம் நடந்து பிறகு அங்கே ரங்கநாயகி தாயாரோட அற்புதமான பங்குனி உத்தர சேர்த்தி சேவையும் நடக்கும். இப்பேற்பட்ட ரசமான உற்சவங்கள் இந்த க்ஷேத்திரத்துடன் தொடர்பு கொண்டிருக்கின்றன. இதற்கு மேலே சுவாமி சொல்லுகிறார், இந்த க்ஷேத்திரத்தின் மங்களாசாசனம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறது. யாரெல்லாம் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் உறையூரை அப்படின்னு கேட்டா, கலியன் என்கிற திருமங்கை ஆழ்வார் தன் பாசுரத்தினால் க்ஷேத்திரத்தை பாடியிருக்கார். குலசேகர ஆழ்வார் இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெயரை தனக்கு முத்திரையிடும் பொழுது பயன்படுத்தி இருக்கிறார். அதனால ரெண்டுத்தையும் சொல்றார் சுவாமி. குர்வந்தம் குலசேகரேண கலிஹ்ருன் நாம்னா ச கீதம் கிரா. கலிஹ்ருத் அப்படின்னா கலியன் அப்படின்னு அர்த்தம். குலசேகரன் அப்படிங்கிறது குலசேகர ஆழ்வாரை இவ்விடத்தில் குறிக்கும். குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியின் 2ஆம் பத்து கடைசியிலே கோழிக்கோன் அப்படின்னு சொல்லிக்கிறார் தன்னைத்தானே.
கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் அப்படிங்கிறார். கோழி அப்படிங்கிறது திரு உறையூரை குறிக்கும். கோழி அப்படின்னு ஏன் இதுக்கு பேர் வந்ததுன்னு கேட்டா, ஒரு சமயம் ஒரு அற்புத கோழி யானையே வென்றுதாம் இந்த க்ஷேத்திரத்தில். அதனால இந்த க்ஷேத்திரத்துக்கே திருக்கோழி அப்படிங்கிற பெயர் வந்துதான். அதை ரொம்பவும் பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறார் குலசேகர ஆழ்வார். தான் கோழிக்கோன் அப்படின்னு. குலசேகர ஆழ்வாருக்கு எந்த விதமான அகங்காரமும் கிடையாது. ஆனால் இந்த க்ஷேத்திரத்தோட தனக்கு தொடர்பு சொல்லிக்கணும் அப்படிங்கிற ஆசை. எம்பெருமானோட தொடர்பு சொல்லிக்கணும், அவனுடைய அடியவர்களோட தொடர்பு சொல்லிக்கணும், அவன் வசிக்கும் க்ஷேத்திரங்களோடு தொடர்பு சொல்லிக்கணும் அப்படிங்கிற ஆசையினால் இவ்விடத்தில் கோழிக்கோன் என்கிறார் குலசேகர ஆழ்வார். இது ஆழ்வாரிட்ட முத்திரை. இந்த க்ஷேத்திரத்துக்கு மங்களாசாசனமாக பண்ணப்பட்டது ஒரே ஒரு பாசுரம் தான். அதுவும் பாசுரத்துல ஒரே ஒரு சொல்லு தான். என்ன சொல்றார், யார் சொல்றாருன்னு பார்த்தா திருமங்கை ஆழ்வார். கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் அப்படிங்கிறார். பெரிய திருமொழியில 9ஆம் பத்து 2ஆம் தசகம் 5ஆம் பாசுரம். அதுல முதல் சொல் கோழியும் அப்படிங்கிறது. இந்த ஒரு சொல் இருக்கிறதுனாலேயே திவ்ய தேசம் அப்படிங்கிற பெரியதொரு பெருமை இந்த க்ஷேத்திரம் பெறுகிறது. அதுதான் சுவாமி சொல்லுகிறார். குர்வந்தம் குலசேகரேண கலியன் நாம்னாச்ச கீதம் கிரா அப்படிங்கிறார். ஆழ்வார்களோட வெறும் இந்த தொடர்பு தானா உறையூருக்கு அப்படின்னு கேட்டா இல்ல, பெரியதொரு தொடர்பு இருக்கு. அது என்னது? ஸ்ரீமத் பாண முனீந்திர ஜன்ம மதுர க்ஷேத்ரே பிரசன்னானனம். ஸ்ரீபாணன் திருப்பாணாழ்வார் அப்படிங்கிறவருடைய ஜன்மஸ்தலம் திருவுறையூர். பெரிய பெருமை இந்த க்ஷேத்திரத்துக்கு இதுதான். உறையூரிலே தான் இந்த ஆழ்வார் அவதரித்தார். இந்த இடத்திலேந்தே ரங்கனை நினைச்சு உருகி பாடுவார். இங்கேந்து கிளம்பிதான் திருவரங்கத்துக்கு போய் அமலநாதிபிரான் பாடி அந்தர்தானம் அடைந்தார் ஆழ்வார். இப்பேற்பட்ட எல்லா மங்களங்களையும் கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில் வசிக்கும் தேவதேவனான எம்பெருமானுக்கு நான் நமஸ்கரிக்கிறேன், அவனை பஜிக்கிறேன் என்று கடைசி வரியிலே சொல்லுகிறார். ஸ்ரீ கல்யாண மகானுரூப வபுஷம் ஸ்ரீதேவதேவம் பஜே என்று. ஆக சுவாமி சொன்ன இந்த 2 பாசுரங்களை கொண்டு 2 ஸ்லோகங்களை கொண்டு நிச்சுளாபுரம் என்கிற திரு உறையூர் ஆகிற திருக்கோழி என்கிற க்ஷேத்திரத்தை நாம் நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்வோம். கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்த வக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹ.